வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். வாங்க, ஈஸியான வெரைட்டி ரைஸ் தான் நம்ம பார்க்கலாம். கார்லிக் எக் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு தான் நான் செய்ய போகிறேன், ரைஸ்க்கு தான். ஸோ அது கூடவே ஒரு பூண்டு 4-5 பூண்டு அப்படியே ராவாகவே அரைச்சிக்கோங்க, பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் போட்டுக்கோங்க. எப்போயுமே ஆயில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம். ஸோ அதனால் நான் 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா போட்டுடலாம். இது வெறும் வரமிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் பூண்டு தாங்க அப்படியே ராவாகவே அரைச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு வந்துட்டு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அந்த மிக்சியில் ஜாரில் வந்துட்டு லைட்டாக கழுவி அதிலே தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னாக்கா அந்த ரா ஸ்மெல்லாம் போனோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். முட்டை வந்துட்டு ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 3 முட்டை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு முட்டை நிறைய வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. ஸோ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. உடச்சி ஊற்றிட்டு உடனே நீங்கள் கிளறிடாதீங்க. அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்புறமா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு நல்லா பொடிசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உடனே கலந்து விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு எக்கு வந்துட்டு தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்து கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம கலந்து விட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு மசாலாவும் வந்துட்டு அட் த சேம் டைம் தீயக்கூடாது. ஸோ அந்த மசாலா அப்படியே இருந்ததுனாக்கா நம்மளுக்கு தீஞ்சிரும். ஸோ அதனால் நான் கலந்து விட்டுக்கிறேன். இல்லை கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் கலந்து விட்டாலும் ஓகே தான். ஸோ இதுலேயே நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸில் உப்பு போட்டிங்கன்னா இந்த மசாலாவுக்கு மட்டும், இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரைஸில் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே விட்டாக்கா அப்படியே தீஞ்சிரும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடாயில் வந்துட்டு நம்மளுக்கு ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லா சைடும் நம்ம எடுத்தாச்சு. மசாலாவும் ஃபுல்லாக வந்துட்டு கலந்து விட்டாச்சு. முட்டை வந்துட்டு நம்மளுக்கு ட்ரை ஆகணும், பிசு பிசுன்னு இருக்கும்போது போடக்கூடாது. இப்போ பாருங்கள், ரைஸ் வந்துட்டு போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். இல்லை சாதம் மீந்துருச்சுனா கூட நீங்கள் இதை மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம். நான் வந்துட்டு மார்னிங் வடித்த சாதத்தில் தான் நான் செய்கிறேன். ஸோ குழம்பெல்லாம் இல்லாத டைமில் நீங்கள் வந்துட்டு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா ரொம்பவே பசங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த காரம்லாம் பத்தாது. ஸோ இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் ஆகிட போகுது, அதுக்காக. அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு
ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம இதிலே இருக்கட்டும். பாருங்கள், தனியாத்தூள் ஆட் பண்ணியாச்சு, சீரகத்தூள் ஆட் பண்ணியாச்சு, பெப்பர் பவுடரை ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மசாலா கார்லிக் எக் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்